ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்கள் உள்ள அப்டேட் எல்லாத்தையும் உடனே நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்கிறேன். நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை. இந்த சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னா மணிபுக் பற்றி தான் சில தகவல்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் இன்வெஸ்டிங் ஆன் மணிபுக்கில் இன்வெஸ்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் மெயினாக சொல்கிறேன். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட என்னென்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. இது மாதிரியான நிறைய கம்பெனிகளோட நிலவரங்களை நான் உடனே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் இது சம்மந்தப்பட்ட எந்த கம்பெனியில் இருந்தாலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ அவங்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப பயனடைவாங்க. ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆன்லைனில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இதோட கடைசியில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி தான் நீங்கள் தேடி ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மணிபுக் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரும்போது நல்லா தான் கொண்டு வந்தாங்க. 50 rupees தான் விட்ராயல் அப்படின்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி விட்ராயல் பார்த்திங்கன்னா 500 rupees மாற்றிட்டாங்க. இதை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பெரிய அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே சொல்கிறது, ஆமாம் பெரிய அமௌண்ட்டில் இருக்கிறவங்க 50 ரூபாங்கும் போது டெய்லி விட்ராயல் கொடுக்கும்போது கண்டிப்பாக நிறைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய 2-3 யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மணிபுக் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு யூடியூபர் மட்டும் பார்த்திங்கன்னா இல்லை எல்லோரும் சொல்கிறத நம்பாதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நிறைய வரும்போது இது மாதிரியான நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால தான் நீங்கள் நம்புங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, ஓன் ரிஸ்கில் சேருங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சரிங்களா, நாங்கள் உங்களோட பணத்துக்கு எந்த இழப்பீடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள கம்பெனியாக தேடி தான் சொல்கிறோம். அந்த கம்பெனியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எந்த ஒரு கம்பெனியை பற்றி சொன்னாலும் அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ளஸ்ஸையும் சொல்லியிருக்கேன், மைனஸையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் மணிபுக்லேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வரும்போது எப்படி கொண்டு வந்தாங்களோ இப்போ பார்த்திங்கன்னா 500 rupees வித்ட்ராயல் கூட்டிட்டாங்க. ஓகே, அது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அதனால் கூட்டினதாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் சுத்தமாக இல்லை. இப்போ ஒரு அப்டேஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் வச்சுருக்குறாங்க. டெலிகிராமில் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அதில் நிறைய மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த வெப்சைட்டில் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. லீடர்ஸ் பிளான் வந்திருந்தது. ரெஃபரல்ங்கிறதே இல்லாமல் போயிருந்தது. லெவல் இன்கம்மை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும்போது இதை பற்றின தகவல்களை கண்டிப்பாக நம்ம அவங்க டெலிகிராம் குரூப்பில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். கொடுக்கல. இது வரைக்கும் டெலிகிராமில் அவங்க எந்த ஒரு வாய்ஸ் நோட்டுமே போட்டதில்லை. ஒரு கம்பெனியில் இவ்வளோ பேர் ரன் பண்ணுறக்கூடிய இதில் ஒரு வாய்ஸ் நோட் கூட இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படிங்கும்போது அந்த கம்பெனியை நம்பி எப்படி 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அப்படின்னு முதலீடு பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு 10,000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்குமே. எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் இப்போ கூட ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க அந்த லீடர் பிளானுக்காக.
அதை நம்பி யாரும் அந்த 10,000 ரூபாய் பிளானுக்கு நிறைய ரெஃபரல் எடுக்காதீங்க. ரெஃபரல் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆள் 10,000 ரூபாய்னாலே 5 பேர் சேர்ந்தா தான் உங்களுக்கு 500 ரூபாயே கிடைக்கும். உங்களுக்கு வர்ற 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நீங்கள் 5 பேரை சேர்த்தீங்க அப்படின்னா அந்த 5 பேரோட 50,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 10,000 ரூபாய்ங்கும்போது 50,000 ரூபாய்க்கு யார் பொறுப்பேற்க முடியும் சொல்லுங்கள்? கம்பெனி நாளைக்கு இல்லாமல் போச்சுன்னா அடுத்தவங்களோட சாபத்தை நம்ம வாங்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நான் வந்து என்னோட பாலிசி அதுதான். நான் எந்த ஒரு கம்பெனியை பற்றி சஜஸ்ட் பண்ணாலும் சரி, என்ன ஒரு கம்பெனியோட இதை சொன்னாலும் சரி, அதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். ஏன்னா நம்மளால் ஒருத்தவங்க வந்து பணத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. என்னோட டவுன்லைன் போடுறதா இருந்தாலும் சரி, எனக்கு கீழே 3rd லெவல் இல்லை 4th லெவலில் எனக்கு அந்த 4th லெவலால் எனக்கு இன்கமே வராமல் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போய் நான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது. அதனால தான் இதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். மணி புக்கில் இருக்கிற எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் பிளானுக்காக 10,000 ரூபாய் பிளானுக்கும் கொண்டு வந்திருக்காங்க, அந்த பிளாட்டினம் பிளானுக்கும், அதே மாதிரி அந்த டைமண்ட் பிளானுக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக அந்த 5,000 பிளான்லேயும் இந்த 10,000 பிளான்லேயும் ரெஃபரல் கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட அமௌண்ட் வந்து நாளைக்கு வந்து கேள்விக்குறி ஆகிடக்கூடாது. அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் யோசித்து செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ போடும்போது நான் டிஸ்க்ளைமர் போடும்போதே அதை தான் சொல்லுவேன். நாங்கள் ஆன்லைனை பற்றின நான் தனி வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாம் கருத்தில் எடுத்து கவனித்து செய்யணும் அப்படின்ட்டு. சில யூடியூபர்ஸ் சிலர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து நான் ஆன்லைனை கரைச்சி குடிச்சவங்க, ஆன்லைனில் நிறைய விஷயம் தெரியும், நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வரும்போது இது மாதிரி தான் நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாரு. அதை நம்பி நீங்கள் போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் பணத்துக்கு அவர் உத்தரவாதம் கொடுப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா தெளிவாக சொல்லிவிடுவாங்க, ஆன்லைனை பொறுத்த மட்டும் எல்லாருமே ஓன் ரிஸ்கில் தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் என்கிட்ட கேட்டாலுமே நான் சேம் அதே தான் சொல்லுவேன். ஓன் ரிஸ்கில் ஜாயின் பண்ணால் தான் உங்களோட அமௌண்ட் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட அதை வந்து நீங்கள் உங்கள் லெவலுக்கு எவ்வளோ போட்டு இன்கம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மணி புக்கில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி கொடுங்க. அது மாதிரி இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கேள்விகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை காண்டாக்ட் பண்ணணும், என்னோடய இதில் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட சந்தேகத்தை ரெடியாக கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.